எலெக்ஷன்ல who will be number 1? அது ஹூ வில் பி நம்பர் 1 என்று சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் திரு விஜய் அவர்கள் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த மைனாரிட்டி ஓட்டு வங்கி இருக்கிறது அல்லவா, அதில் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்துவார். திருமாவளவன் அவர்கள் சார்ந்த தலித் சமூகத்தினருடைய இளைஞர்கள் எல்லாம் விஜய் பக்கம் திரும்பி இருக்கிறார்கள். இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கவலை ஏற்படுத்தியது. அதிமுகவை விட கூடுதல் கவலையும் அச்சமும் திமுகவை பீடித்திருந்ததை பார்க்க முடியும். ரெண்டு கட்சிகளுக்கும் விஜயை பார்த்து ஏற்பட்டிருக்கிற பயத்துக்கு சரியான சான்று கரூர். ஏனென்று சொன்னால், கரூர்ல விஜய் பத்தி நம்ம கவலையே பட வேண்டாம், கரூர்ல விஜய் டெபாசிட் போயிடும் அப்படி இல்லை நீங்க நினைக்கணும். நினைச்சில தாராளமா ஓட்டுக்கு பணம் கொடுக்காம தைரியமா இருக்கணும். நம்ம ரெண்டு பேருக்குள்ளதான் போட்டி இருக்கு. ஏன்டா பயந்தீங்க? ஏன் பயந்தீங்க? பணம் ஃபேக்டர் ஆல்சோ விஜய்க்கு ஆதரவாக திரும்பி இருக்கு. இளைஞர்கள் வாங்கி இருந்தால் நிச்சயம் கடிதான் பூசுவார். 30 வயசுக்காரனுக்குலாம் பணம் போயிருதுன்னு வச்சுங்க. இவன் என்ன நினைப்பான், நம்ம திமுக ஓட்டு போட்டுருவான் அப்படின்னு நினைச்சு கொடுத்துருப்பான். அவன் வாங்கிட்டு விஜய்க்கு கொடுத்துவான். ஆரம்பத்துல கணக்கு போட்டாங்க பாத்தீங்களா, விஜய் வந்து ஒரு 15% 20% வாங்கி பிசில் அவுட் ஆயிடுவாரு, விஜயே ஜெயிக்கிறது கஷ்டம், இப்படி பேசிய ஊடகவியலாளர்கள்லாம் உண்டு. 8% தான் வருவாரு, 8%க்கு மேல வாங்கினா பேசுறதை நிறுத்திடுவாங்களா? செந்தில்வேல் அவர்கள் வந்து சொல்றாங்க, திமுகவால தான் வந்து இன்னைக்கு நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம். அவரவர்கள் உழைத்து சாப்பிடுகிறார்கள், யாரும் திமுக போட்ட சாப்பாடை சாப்பிடல. இதெல்லாம் ஊடகவியலாளராக இருந்து கொண்டு இப்படியெல்லாம் மக்களை மலிவாக எடைபடுவதை அவர் நிறுத்த வேண்டும். ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க சாப்பிட்றது உப்பு சோட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி யோசிக்கணுமா? அவன் படித்து அவன் தகுதிக்கு அவன் ஐடி கம்பெனியில் போய் சேர்ந்திருக்கான். இளைஞர்கள் இளம் பெண்கள் மிகப்பெரிய அளவில் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் மாற்றம் வர வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள். விஜய் பெரிய தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்துவார். விஜய் நிச்சயமாக அடுத்த கட்ட அரசியலுக்கு நகர்வார். வெவ்வேறு கட்சிகள் விஜய் பக்கம் தங்கள் பார்வையை செலுத்தக்கூடிய முடிவை 4ஆம் தேதிக்கு பிறகு எடுக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். அந்த அளவுக்கு விஜய் வாக்கு வாங்குவார். நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அலை அப்படிங்கிறது நிறைய அன்பிரெடிக்டபிள், அப்புறம் வந்து விஜய் அலை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, இல்லை இது ஏமாற்றத்தை தான் கொடுக்க போகுது அப்படின்னு நிறைய டாக். ஆனால் எல்லாமே விஜயை சுற்றி தான் நடக்குது. அப்படிங்கும்போது இந்த எலெக்ஷனில் who will be number 1? அது who will be number 1 என்று சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் திரு விஜய் அவர்கள் தான். என்ன விஷயம் நடந்திருக்குன்னா, தமிழ்நாட்டு தேர்தல்களில் இதுவரை பொது தேர்தல்களில் ஒரு பெரிய அளவு பண விநியோகம் என்பது நடைபெற்றதே இல்லை. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல்களில் தான் பண விநியோகம், பரிசு பொருட்கள் விநியோகம் இதெல்லாம் நடைபெறும். நானும் நீண்ட காலமாக தேர்தல் களத்தில் பயணிக்கிற செய்தியாளராக, கருத்து கணிப்பு நடத்துகிற செய்தியாளராகவும் இருந்திருக்கிறேன். தலைவர்களுடைய பிரச்சாரத்தை செய்தியாக வெளியிடுகிற, கவர் பண்ணுகிற செய்தியாளராகவும் இருந்திருக்கிறேன். ஸோ நீண்ட காலமாக தேர்தல் அரசியலை கூர்ந்து கவனித்து வருகிறேன். இந்த முறைதான் முன் எப்போதும் இருந்திராத அளவுக்கு வாக்காளர்கள் மீது கரன்சி மழை பொழிந்திருக்கிறது என்று சொல்லலாம். 2 பெரும் திராவிட கட்சிகளும் தேர்தலில் கடைசி நேர கலக்கத்திற்கு ஆட்பட்டன. 2 கட்சிகளும் மிரண்டு போய், இது என்னடா அது, விஜய் வந்து பிரச்சாரத்திற்கு அதிகமாக போகாமல் அதே நேரத்தில் குறைவாக போன சமயங்களில் ஒவ்வொரு முறையும் கட்டுக்கடங்காத கூட்டம், மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் பெரும் சக்தியாக அவரை பார்ப்பதற்கு கூடுகிறார்கள். அவரை வந்து சேஸ் பண்ணுகிறார்கள், முண்டியடித்து போய் பார்த்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சமூக வலைத்தளங்களில் மிகவும் ஆக்டிவாக இயங்குகிறார்கள். இவர்களெல்லாம் விடலை பையன்கள், ஓட்டு போட மாட்டார்கள் என்று நினைத்தோம். அதற்கு நேர்மாறாக நடக்கும் போல் இருக்கிறதே என்று கவலைப்படத் தொடங்கினார்கள். அவர்களுடைய கவலையை அதிகரிக்கிற வகையில் சில கருத்து கணிப்புகள் வெளிவந்தபோது, அந்த கருத்து கணிப்புகளில் விஜய் 20% குறையாமல் வாக்குகள் வாங்குவார் என்று வெளிவந்ததோடு, பல தொகுதிகளில் அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளுவார் என்ற தகவலும் வெளிவந்தது. இது தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த மைனாரிட்டி ஓட்டு வங்கி இருக்கிறது அல்லவா, அதில் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்துவார். திருமாவளவன் அவர்கள் சார்ந்த தலித் சமூகத்தினருடைய இளைஞர்கள் எல்லாம் விஜய் பக்கம் திரும்பி இருக்கிறார்கள் என்றெல்லாம் ஊடக நண்பர்கள் தெரிவிக்க தொடங்கினார்கள். ஆக
இது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கவலை ஏற்படுத்தியது. அதிமுகவை விட கூடுதல் கவலையும் அச்சமும் திமுகவை பீடித்திருந்ததை பார்க்க முடிந்தது. அதன் காரணமாகத்தான் 1000 ரூபாயில் தொடங்கி, ஓட்டுக்கு 1000 ரூபாயில் தொடங்கி உச்சபட்சமாக 6000 ரூபாய் வரை விநியோகித்திருக்கிறார். சரி, 6000 ரூபாய் தான் கொடுத்தார்கள், 1000 ரூபாய் தான் குறைந்தபட்சமாக கொடுத்தார்கள் என்று சொல்லிவிட முடியாது. அதன் பிறகு 700-800 ரூபாய் மதிப்புள்ள ஒரு வேஷ்டி செட்டு சேலை, அது ஒரு செட்டு, அது தருகிறார்கள். அல்லது எவர் சில்வர் குடம் தருகிறார்கள், அரிசி ட்ரம் தருகிறார்கள், வெள்ளி கொலுசு தருகிறார்கள், வெள்ளி காசு தருகிறார்கள். இப்படி வெவ்வேறு தொகுதிகளில் ஒரு 2000 ரூபாய் ஒர்த்து உள்ள, 1000 ரூபாய் ஒர்த்து உள்ள ஒரு கிஃப்ட் அடிஷ்னலாக போய் சேர்ந்திருக்கிறது. ஓட்டுக்கு பணத்தை தவிர ஒரு கிஃப்ட் அடிஷ்னலாக மிக பெரும்பாலான தொகுதிகளில் விநியோகிக்கப்பட்டது. கரூர்ல கூட அந்த கொலுசு தான் காரணம், ஓட்டிங் பர்சன்டேஜ் இவ்வளோ ஜாஸ்தியானதுக்குன்னு சொல்றாங்க. அதுதான் நான் சொல்றேன். கரூர்ல திமுக 6000 ரூபா கொடுத்துருக்கு, அதிமுக 3000 என்று கேள்விப்படுகிறேன், எனக்கு சரியா தெரியல. ஆனால் அவர்களும் மிக கணிசமாக கொடுத்திருக்கிறார்கள். 2 தரப்பிலும் பரிசு பொருட்கள் கொடுத்திருக்கிறார்கள். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இவர்கள் 2 கட்சிகளுக்கும் விஜயை பார்த்து ஏற்பட்டிருக்கிற பயத்துக்கு சரியான சான்று கரூர். ஏனென்று சொன்னால், அந்த கரூரில் தான் விஜய் பேசிய கூட்டத்தில் மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்தது. 41 பேருடைய உயிர் பறிபோன சோகம் நிகழ்ந்தது. அந்த சோகம் நிகழ்ந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் விஜய்க்கு ஆதரவாக திரும்பி இருக்கிறார்களோ என்ற கவலையும் அச்சமும் இந்த 2 பெரும் கட்சிகளுக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்றால், அப்போ அந்த சம்பவத்தின் பழியை தூக்கி விஜய் மீது போட வேண்டும் என்று நினைத்தவர்களுடைய எண்ணத்தில் மண் விழுந்து விட்டது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இதுதான் அடையாளம். கரூர்ல விஜயை பத்தி நம்ம கவலையப்பட வேண்டாம், கரூர்ல விஜய் டெபாசிட் போயிடும் அப்படி இல்லை நீங்க நினைக்கணும். நினைச்சில தாராளமாக ஓட்டுக்கு பணம் கொடுக்காம தைரியமாக இருக்கணும். நம்ம 2 பேருக்குள்ள தான் போட்டின்னு இருக்கணும். ஏன்டா பயந்தீங்க? ஏன் பயந்தீங்க? ஆகவே கரூரே ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இவர்களுடைய அச்சத்திற்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதிகளிலும் பணம், இடைத்தேர்தல் மாதிரி. இந்த பணம் பெற்ற வாக்காளர்கள் அவர்கள் பெற்றது மிகப்பெரிய தீமை என்பது என் பார்வை. ஏனென்றால் மாறி மாறி 2 ஆட்சிகளிலும் நடைபெறக்கூடிய ஊழலுக்கு தொடக்க புள்ளியே தேர்தலின் போது அவர்கள் செலவழிக்கிற பணம் தான். கை நீட்டி காசு வாங்கிவிட்டால் அந்த ஆட்சியாளரை, அந்த எம்எல்ஏவை பார்த்து கேள்வி கேட்கிற தார்மீக உரிமையை வாக்காளர்கள் இழந்துள்ளார். அப்படிப்பட்ட பண விநியோகம், பெரும் பண விநியோகம் நடைபெற்றிருக்கு. ஆனால் வாங்கிய பணத்திற்கு அவர்கள் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால், விஜய் கொள்ளையடித்து வைத்து கொடுத்தார்களே அந்த வேட்பாளர்களுக்கு அல்ல, விஜய்க்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். விஜய் இல்லாவிட்டால் உங்களுக்கு ஓட்டுக்கு 6000 கிடையாது, விஜய் இல்லாவிட்டால் ஓட்டுக்கு 5000 கிடையாது. ஆகவே அதை வாங்கி கொடுத்தவர் விஜய். இதற்காக சொல்லுகிறேன் என்றால், இப்படி செய்துவிட்ட காரணத்தால் இப்போதுதான் உங்கள் கேள்விக்கு நான் மூல கேள்விக்கு விடைக்கு வருகிறேன். இப்படி பணம் வாரி இறைத்து இருக்கக்கூடிய ஒரு தேர்தலில் பணம் எடுபட போகிறதா இல்லையா என்ற கேள்விக்கான விடையும் மே 4ஆம் தேதி தெரிந்துவிடும். இப்ப நீங்க சொல்ற இந்த ஃபேக்டரை பார்க்கும்போது பணம் ஃபேக்டர் ஆல்சோ விஜய்க்கு ஆதரவாக திரும்பி இருக்கு. இல்ல திரும்புகிறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிராமத்து ஜனங்கள் வாங்கினவங்க விசுவாசமா போடுவாங்க. நகரத்து ஜனங்கள் இருக்காங்க தெரியுமா, வாங்கிட்டு கரியை பூசி அனுப்பிடுவாங்க மூஞ்சில. இவர் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க, திருட்டு பைய கொடுத்தாங்கன்னா தப்பு இருக்கு, நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க, அந்த பணத்துல தான் கொடுத்துருக்காங்க, இப்படிலாம் காதால கமெண்ட் அடிச்சதை நானே கேட்டிருக்கேன். அரசியல்வாதிகளை மலிவாக விமர்சிக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் காதால கேட்டிருக்கிறோம் பயணத்தின் போது. என்ன சார் உங்கள் வீட்டு துட்டா கொடுத்தாங்க, அடிச்சாங்க, ஆட்சியில் இருந்து அடித்தது தானே கொடுக்க போகிறாங்க என்ற விமர்சனங்களை நான் காதால கேட்டிருக்கிறேன் இடைத்தேர்தல் சமயங்களில். இப்போது அது பொதுத்தேர்தல் நடந்திருக்கு. என்ன செய்வாங்கன்னா, வாக்காளர்களுக்கும் தெரியும் விஜயை பார்த்து இது பண்ணி தான் கொடுக்குறாங்க நமக்கு. அதனால் இளைஞர்கள் வாங்கியிருந்தால் நிச்சயம் கரிதான் பூசுவார்கள். யாராவது இளைஞர்கள் வாங்கிடுது, இவன் தான் தெரியாமல் கொடுத்துருவான், விஜய்னு தெரியாமல் ஒரு சின்ன பையனாக இல்லாமல் பொடி பையனாக இல்லாமல் ஒரு 30 வயசுக்காரனுக்கெல்லாம் பணம் போயிடுதுன்னு வச்சுங்க. இவன் என்ன நினைப்பான், நம்ம திமுக ஓட்டு போட்டுருவான் அப்படின்னு நினச்சி கொடுத்துருப்பான். அவன் வாங்கிட்டு விஜய்க்கு கொடுத்துவான். இது ஒரு பகுதி நடக்கும். ஆனால் கிராமத்தில் இருக்க அப்பாவி மக்கள் அந்த வெத்தலையில் சத்தியம் வாங்கிறது, இதில் சத்தியம் வாங்கிறது, இந்த மாதிரிலாம் வாங்குவாங்க. அதில் ஒரு பகுதி நிச்சயமாக காசுக்காக போடுவார்கள்.
இன்னைக்கும் அந்த சத்தியம் மேல இன்னைக்கும் அந்த நம்பிக்கை தான் சத்தியத்தின் இருக்குது. மீது அந்த அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன கேட்டால் அந்த நம்பிக்கை அனாவசியமான நம்பிக்கை. ஏன்னா யாரும் ஒழுங்காக சம்பாதிச்ச காசில் இவ்வளோ 20 கோடி 30 கோடிலாம் கொடுக்கவே முடியாது. 2 லட்சம் வாக்காளர்களுக்கு தலா 1000 ரூபாய்னா நீங்கள் கணக்கு போடுங்க எவ்வளோ வருது. 20 கோடி எங்கேருந்து வரும் உங்களுக்கு? அதாவது ஒழுங்காக சம்பாதிச்ச பணத்தை எடுத்து எவனும் 20 கோடி கொடுக்க மாட்டான். தப்பான வழியில் சம்பாதிச்சிருக்கணும், இல்லை தப்பான வழியில் சம்பாதிச்சு எடுத்துடலான்ற நம்பிக்கை இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கொடுப்பாங்க. ஆகவே இந்த ஆரம்பத்தில் கணக்கு போட்டாங்க பார்த்தீங்களா, விஜய் வந்து ஒரு 15% 20% வாங்கி ஃபிசல் அவுட் ஆயிடுவார், விஜயே ஜெயிக்கிறது கஷ்டம், இப்படி பேசிய ஊடகவியலாளர்கள்லாம் உண்டு. திமுகவுக்கு சொம்படிக்கும் வகையில் 8% வாங்குவார், 10% வாங்குவார், அதுக்கு மேலே தாண்ட மாட்டார்னு இன்றைக்கும் சொல்லி கொண்டிருக்கிற திமுக சொம்பு ஊடகவியலாளர்கள் உண்டு. ஊடகவியலாளர்கள்னு போட்டுக்கிறாங்க. அவங்க எந்த பத்திரிகையில் எவ்வளோ வருஷம் இருந்தாங்கன்னு தெரில. நானும் சில பத்திரிகையாளர்கள்னு கார்டோடு இருக்கக்கூடிய சில பேரை பார்க்குறேன். 8% தான் வருவார். 8%க்கு மேலே வாங்கினா பேசுறதை நிறுத்திடுவாங்களா? 20% வாங்கினேன் வேணுன்ட்டு சொன்னோன்னு சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு தெரியல அப்படின்வாங்க. ஏன்னா திமுகவுக்கு ஆதரவாக தூண்டப்பட்டு, திமுக நிறுவனத்தால் தூண்டப்பட்டு இப்படி பேசுவதற்கென்றே அவர்களுக்கு ஒரு கவனிப்பு நடக்கும். அப்படி கவனிக்கப்பட்டவர்கள் தான் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார். திமுகவை ஏன் மக்கள் ஆதரிக்கிறார்கள், அவங்க ஏன் லீடிங்ல வருவாங்கன்னு கேட்டா அதற்கு சொல்லப்படக்கூடியது வந்து திமுகவால தான் வந்து இவ்வளோ வருஷமும் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து மக்களை போய் சேர்ந்தது. அப்போ வந்து செந்தில்வேல் அவர்கள் வந்து சொல்றாங்க, திமுகவால தான் வந்து இன்னைக்கு நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், அவங்க வந்து அவங்களால அவரவர்கள் உழைத்து சாப்பிடுகிறார்கள். யாரும் திமுக போட்ட சாப்பாடை சாப்பிடல. இதெல்லாம் ஊடகவியலாளராக இருந்து கொண்டு இப்படியெல்லாம் மக்களை மலிவாக எடைபடுவதை அவர் நிறுத்த வேண்டும். ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு உப்பு சோட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி யோசிக்கணுமா? அவன் படித்து அவன் தகுதிக்கு அவன் ஐடி கம்பெனியில் போய் சேர்ந்துருக்கான். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு ஒரு கம்பெனியில் ஒரு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுனா அவ்வளோ ஈஸி இல்லை இன்றைக்கெல்லாம். இன்னமும் திமுக வந்து தான் எல்லாம் படித்தான், திமுக வந்து தான் எல்லாம் சாப்பிட்டான், ஈவேரா வந்து தான் புரட்டி போட்டார், ஈவேரா தான் கீழ்ச்சார், ஈவேரா தான் ஆணையை இது பண்ணார், வேஸ்ட் ஆணையெல்லாம் எடுத்தார். என்ன கட்டுக்கதை இது? ஈவேரா வர்றதுக்கு முன்னாடி அவன் படித்து கலெக்டர் ஆகலையா, ஜில்லா கலெக்டர் ஆகலையா, அவன் பெரிய பொசிஷனில் இல்லையா? ஈவேரா அவன் கருணாநிதி வந்து தான் சமூகம் மாறிச்சா? இந்த கம்பி கட்டுற கதை, காது குத்துற வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும். தமிழ்நாட்டில் அதெல்லாம் இனிமேல் எடுபடாது. ஈவேரா மண் அல்ல, ஈவேராவே ஒரு மண் என்று துணிச்சலாக சீமான் பேசியிருக்கிறார். அவரை போன்றவர்கள் பேச பல பேர் தலைப்பட்டு விட்டார்கள். நீ சோசியல் மீடியாவில் எடுத்துட்டீங்கன்னா ஈவேரா போட்டு கிழிக்கிறான். கிரிவலம் போவதற்கு நெரிசலில் மக்கள் போயிட்டு இருக்காங்க. கிரிவலத்தில் எங்கே உங்க ஈவேராவனுடைய பகுத்தறிவு புடலங்கா பிரச்சாரம் ஈடுபட்டது? அந்த இது கம்பி கட்டுற கதையெல்லாம் நிறுத்த வேண்டும். கம்பி கட்டுற கதையை தயவு செய்து நிறுத்த வேண்டும். எதற்காக சொல்கிறேன் என்றால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள் மிகப்பெரிய அளவில் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் மாற்றம் வர வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய விருப்பம் மட்டுமே மாற்றத்தை கொண்டு வந்து விடுமா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. விஜய் பெரிய தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்துவார். விஜய் நிச்சயமாக அடுத்த கட்ட அரசியலுக்கு நகர்வார். அப்ப ஆட்சி அமைப்பாரா என்பது சந்தேகம். அவர் காரணமாக 2 பெரும் கட்சிகளில் ஒரு கட்சி தனியாக ஆட்சி அமைக்க முடியாத சூழல் உருவாகும். எவருடைய தயவையாவது பிடித்து இன்னொரு கட்சியின் ஆதரவை அவர்கள் காலில் கையில் விழுந்து பெற்றுதான் இந்த 2 கட்சிகளில் ஒன்று வர முடியும் என்கிற சூழலை ஏற்படுத்தி இருப்பதே விஜயனுடைய சாதனை என்று நான் சொல்லுவேன். இன்னொன்று, அடுத்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இப்போது இருக்கக்கூடிய 2 பெரிய கட்சிகளிடம் கூட்டணிகளில் இருப்பவர்கள் இந்த பக்கம் இடம் பெயரலாம், விஜய் பக்கம் இடம் பெயரலாம். 4ஆம் தேதிக்கு பிறகே முடிவு செய்து விடுவார்கள். இந்த தேர்தலே சிறுபான்மையினர்கள் ஓட்டு மொத்தமா விஜய்க்கு விழுந்துருச்சு. அதனால காங்கிரஸ் வந்து இந்த ஆஃப்டர் ரிசல்ட்ஸே வந்து விஜய் இல்ல சிறுபான்மையினர் ஓட்டு மொத்தமாக வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. கிறிஸ்தவர்கள் மிக கணிசமாக வாக்களித்திருப்பார்கள். இஸ்லாமியர்களில் ஒரு பகுதியினர் விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து 1-2 இஸ்லாமிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள், அந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆண்கள் திமுகவுக்கு வாக்களித்து பெண்கள் விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள். நிறைய இஸ்லாமிய இளைஞர்கள் விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே இது நடந்திருக்கிறது. பெரியவர்கள் திமுகவுக்கும் இளைஞர்கள் விஜய்க்கும் என்பது நடந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இப்போதே திமுகவுடன் தேவையில்லாமல், விருப்பம் இல்லாமல் அந்த கூட்டணி ஏற்பட்டிருக்கிறது.
ராகுல் காந்திக்கு இந்த கூட்டணியில் துளியும் விருப்பம் இல்லை. ஆகவே காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் ஜெல்லாகவில்லை கிரவுண்டில். ஏன்னா ராகுல் காந்தி வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடலை, ஜாயின்ட் மீட்டிங்கே கிடையாது. 2 மீட்டிங் வந்தார், பேசிட்டு போயிட்டாரு. திரு ஸ்டாலின் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற முயற்சி கூட எடுக்கவில்லை. ஆகவே 2029 ராகுல் காந்தி விஜய் பக்கம் போகலாம், திருமாவளவன் போகலாம், பாட்டாளி மக்கள் கட்சி விஜய் பக்கம் பார்வையை திருப்பலாம். யார் என்ன முடிவெடுப்பார்கள்னே சொல்ல முடியாது. வெவ்வேறு கட்சிகள் விஜய் பக்கம் தங்கள் பார்வையை செலுத்தக்கூடிய முடிவை 4ஆம் தேதிக்கு பிறகு எடுக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். அந்த அளவுக்கு விஜய் வாக்கு வாங்குவார். ஆகவே என்னை பொறுத்தவரை அவர் தன்னுடைய அரசியலை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு அரசியல் கட்சியாக தீவிரமாக இயங்க வேண்டும். தீவிரமாக இயங்குவதற்கு அவர் முற்பட்டு விட்டால், தன்னை கொஞ்சம் இன்றைய அரசியலுக்கு ஏற்றவாறு தகவமைத்துக் கொண்டு அவர் தொடர்ந்து பயணிக்க முற்பட்டு விட்டால் 2031 தேர்தல் களத்தில் அவர் மிக முக்கியமான முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார். அவருக்கும் தீவிரமா இறங்கணும்னு சொல்றேன். தீவிரமாக பயணிக்க வேண்டும், தொடர்ந்து பயணிக்க வேண்டும், சோர்வடையாமல் பயணிக்க வேண்டும். சோர்வடையாமல் பயணித்தால் 2031 தேர்தல் என்பது விஜய் வர்சஸ் அண்ணாமலை என்று இருந்தாலும் நான் வியப்படைய மாட்டேன். வேற யாரும் களத்துல இருக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க? நான் அப்படித்தான் நினைக்கிறேன். நீங்கள் இன்னொரு போட்டியாளர் என்று பார்த்தால் திரு உதயநிதி தான். அவர் இவர்களை மேட்ச் செய்யவே முடியாது. விஜயை உதயநிதியால் மேட்ச் செய்ய முடியாது.